வீட்டில் கோபி எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. சேரெல்லாம் போடுறாரு. போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, அப்பா ஓகேவா அந்த சேர்லாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே போகிறாரு சமையல் ரூமுக்கு. அங்கே ராதிகா இருக்காங்க. இங்கே பாரு ராதிகா, எல்லாரும் வந்தால் நீ தான் இங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காகங்க, எனக்கு இதெல்லாம் சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா எல்லாம் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. வந்துட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அதே மாதிரி எல்லாருமே வராங்க. வந்தோடனே வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே உட்கார வைக்கிறாங்க. கோபி உள்ளே போகிறாரு. போயிட்டு ராதிகா காஃபிலாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ராதிகா வராங்க. வந்துட்டு எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறாங்க. எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க. அப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னோட பேரன் தான் செடியன். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் மனஸ்தாபம், அதனால் பிரிஞ்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ போய் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணோம், ஆனால் அவங்க சேரலை. இப்போ டிவோர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, என்ன ஒன்று ரெண்டாவதாக கொடுக்கறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. சரி பொண்ணோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இதோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனில் காட்டுறாங்க. பொண்ணு நல்லா தான் இருக்குது பார் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக என்ன மாப்பிள்ளை இருக்காரா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. இருக்காரு, மேலே தான் இருக்கான். வா செடியா வா, கொஞ்சம் கீழே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போய்ட்டு கூப்பிடுறாங்க. செலியன் கீழே வராரு. வந்தவொடனே சுற்றி எல்லாரையுமே பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே புரியல. கிட்ட வராரு. இவன் தான் செழியன், இவன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே செழியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வாப்பா வந்து பக்கத்தில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரி பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. இதுதான்ப்பா பொண்ணு ஃபோட்டோ, நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே மேலே போகிறாரு. அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், அதனால தான் போயிருக்கான். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயம்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னோட பையன் செடியன் ரொம்ப 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 தங்கமான பையன், நல்ல பையன். இவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக பாக்கியா இனியாவை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. வந்தோடனே சுற்றி பார்க்குறாங்க. இவங்க தான் செடியனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே பயங்கரமாக பார்க்குறாங்க பாக்கியா. ஓ அப்படியா, சரி சரி, இவங்க அம்மானா அப்போ இதுக்கு முன்னாடி வந்தாங்களே அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க இப்போது என் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பே சொல்கிறாரு. ஏதோ சரிப்பட்டு வரல, அதனால் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், இவங்க தான் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி எனக்கு தான் பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது பாக்கியாக்கா. அப்படியே உள்ளே போகிறாங்க. மேலே மாடிக்கு போகிறாங்க. போயிட்டு செடியன் வந்து பயங்கர டென்ஷனாக ரூம்குள்ளே இருக்காரு. அப்போ போயிட்டு கேட்குறாங்க, கீழே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, எனக்கே ஒன்றுமே புரியலம்மா. நான் பாட்டு மேலே இருந்தேன். வந்து வா செடியான்னு கூப்பிட்டா கீழே வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு ஃபோட்டோ காட்டுறாங்க. எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுதுமா. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இதே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செடியன்னு சொல்கிறாரு. சரி நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. நான் என்னம்மா முடிவு எடுத்திருக்கேன்? இல்லை, கல்யாணத்தை பற்றி நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னம்மா பண்ண போகிறேன், எனக்கு ஜெனி தாம்மா, ஜெனி குழந்தை 2 பேர் தான் என்னோடய வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அப்படி பிடிக்கலன்னா நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. மற்ற யாரையுமே ஜெனியோட இடத்துல நான் வச்சு பார்க்க மாட்டேம்மா அப்படின்னு செடியன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சரி இதெல்லாம் கீழே சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. நான் எப்படிமா சொல்ல முடியும், என்னது சொல்ல முடியாதா? சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டான டைமில் எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. சரி கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு செடியனை கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. கோபிக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. ராதிகா ஈஸ்வரி எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களுக்கு புரியுது எல்லாமே, ஆனால் இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராமூர்த்தி சொல்கிறார், பாக்கியா கொஞ்சம் அமைதியாக இருமா, எல்லாரும் போகட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, இந்த இடத்துல பேசி தான் ஆகணும், பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவன் வந்து ஜெனியை கல்யாணம் பண்ணால் இப்போ டிவோர்ஸ் வந்து இன்னும் பண்ணலை, அப்படியே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னது இன்னும் டிவோர்ஸ் பண்ணலையா? இல்லையே, இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. என்ன பாக்கியா பேசிகிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஏன் இதுக்காக உள்ளே போகணும்? அதெல்லாம் போக முடியாது, நான் சொல்கிறத கேளுங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே செடியன்னு சொல்கிறார், ஆமாம் என்னோட ஜெனியோட தான் நான் வாழ்வேன், கண்டிப்பாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே எழுந்துக்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் என்னோட டிவோர்ஸும் ஆகலை, பையனுக்கும் விருப்பம் இல்லை, எங்களுக்கு பொண்ணு கொடுக்கவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது ஈஸ்வரிக்கு. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? அவனை வாழவே விட மாட்டியா? அங்கே மட்டும் ஜெனிக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, என் பேருக்கு நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையா அது அவங்கவுங்க விருப்பம், ஆனால் என் பையனுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். அவனுக்கு ஜெனி கூட தான் வாழ விருப்பம் இருக்குது. ஜெனி
மினி குழந்தை. அவங்க 2 பேர் தான் அவன் மனசுல இருக்காங்க. அப்படி இல்லன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா, அவனோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! பயங்கர கோவமா பாக்கியா சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாரு கோபி. "என்ன நீ வச்சு தான் சட்டமா வீட்ல? நீ எதுவா இருந்தாலும் நீ சொல்றத இங்க கேட்கணுமா என்ன? என் பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, நீங்க நெனைக்கிறீங்க ஓகே. அவனுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு பண்ணுங்க. அவனுக்கு பிடிக்காத விஷயத்த எதுக்காக நீங்க திணிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமா சொல்றாங்க. அத